வணக்கம் படுகின்றேன். என்ன பெரிய மனிதனாக்கினா உங்களுக்கு என்னுடைய சிறந்தாந்த வழக்கங்கள். என்னடா அப்பா, நீங்கெல்லாம் பெரிய புடுங்கியல் மாதிரி காய்ச்சிருக்கீங்கள். சொந்த நாட்டு சட்டத்தையும் வந்து மதிக்கிறதில்லை, வெளிநாட்டு சட்டத்தையும் மதிக்கிறதில்லை. நீங்க நினைச்சா போல வெளிநாட்டு காவல்துறையும் கூட என்ன வேலைக்கார கம்போ. உள்நாட்டில் இருக்க காவல்துறை அடி துன்புறுத்துற ஆக்கள் வந்து வெளிநாட்டு காவல்துறை என்ன உங்களோட வேலைக்கார கம்போன்னு கேட்கிறேன். இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். இங்க வாங்கடா, காவல்துறை என்னுடைய பேர் இருக்குது சரியோ. உங்களோட எங்கட காவல்துறை கிடைக்கிறேன்டா 0049 அது 0 சைவர்னு சொல்ற 0 இந்த அலைபேசிக்கு அடிச்சு பேர்லின் சாட்டோம்பேக்ல வந்து இந்த பயல் இருக்கான், சிவம் பயல் இருக்கான், அவனை போய் கைது இருக்கா. நீங்கள் ஆணை எடுங்கூடா. ஒன்று, இந்த அலைபேசி உங்களுக்கு தொடர்பு கிடைக்கல என்றால் இன்னும் ஒரு அலைபேசி எல்லாம் 0049 இந்த அலைபேசி எடுத்து உங்களோட விண்ணப்பத்தை கொடுங்கூடாப்பா. ஆனால் இங்க ஒரு சிக்கல் இருக்குது. காவல்துறையின் கதவுல வந்து தொந்தரவு செய்தால் காவல்துறைக்கு வேலை போயிருங்கள் நேரம். நீங்கள்டாப்பா உண்மை நீங்க எந்த உலகத்துல வாழ்றீங்க, நான் எந்த உலகத்துல வாழ்றேன் எனக்கு தெரியல. ஆனா ஒரே பூமியில் அன்பாந்து கொண்டிருக்கிற பல வேறுபட்ட கோட்பாட்டுல அதான் நீங்களோட சிக்கல் சரியோ. எங்கட ஜெர்மனிய காவல்துறைக்கு சிவம் என்ற பேரை சொன்னாலே அவனுக்கு தெரியும் இவன் தான் அவன் சொல்லி. அவனுக்கு எந்த வீட்டுல பிரச்சனை இருந்தாலும் அவன் பெற மாட்டான். கடைசி வரைக்கும் இந்த வீட்டுக்கு காவல்துறை பெற மாட்டான். அவனுக்கு தெரியும் கடைக்கு நானும் போயிட்டு கிளி வேண்டித்தான் போக வேணும். ஒவ்வொன்றா நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்துருவான். பிறகு வழக்கு காண்டி அலைஞ்சோன் இருக்கணும். நானும் மல்லு கட்டி போய் நிற்பேன். அவன் வீண் பம்போல் அவன் பெற மாட்டான் சரியோ. என்னடா கதைச்சு கொண்டிருக்கிறீங்கள்? உங்களோட சட்ட அறிவும் ஒரு நாட்டின் பண்ணம் தெரியாம இருக்கிறீங்கள். உங்களோட கொஞ்சம் கதைக்கத்தான் போடாக்க. இங்க வாங்க ராதாகிருஷ்ணனே, மலையகத்து கல்வி அமைச்சர் ராதாகிருஷ்ணன், இலங்கை காங்கிரஸ் கட்சி எந்த கட்சி எனக்கு தெரியாது. எல்லாம் போய் வழக்கு போட்டீங்களோ எனக்கு தெரியா. போடுங்க, உங்களால முடிஞ்ச வழக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளோத்தையும் போடுங்க. உங்களோட அதிகாரம் எவ்வளவு இருக்கோ உச்சக்கட்ட அதிகாரத்தை பாவீங்க. ஆனால் வந்து ஒட்டுமொத்த மலையத்து மக்களும் வந்து என்ன பற்றி ஏற்கனவே கேவலமா கலைச்சி என்ன பனங்கொட்டை சூப்பி, நான் வந்து யாழ்ப்பாணம் தான் வந்து பனங்கொட்டை சூப்பி அகதி நாய் என்று திட்டினால வந்த பின. இப்ப அதுக்கு நீங்களே ஏதாவது வழக்க போட்டீங்களோ ராதாகிருஷ்ணன் ஐயா? இல்லையனா என்ன போட்டால் வந்து உங்களுக்கு முடியாதுன்னா சரி. இப்ப வந்து இந்த முகநூல்ல வந்து ஓத்தலை கொண்டு ஒப்பனை கொண்டு வா எல்லாம் கேட்கிறாங்க. இதுக்கு ஏதாவது போயிட்டு வழக்கு போட்டீங்களோ? இல்லையனா தமிழக மக்கள் வந்து பண்பாட்டுல மிக தாழ்வானவர்கள் என்று நான் சுட்டிக்கானதுக்காண்டி இங்க எந்த முகநூல் வந்து அதிர்ந்து கொண்டு இருக்குது. வாங்கோ, எந்த பதவி நீக்காம வச்சுக்கிறேன் வந்து பாருங்க. உங்களோட மலைய மக்கள் எப்படி கலாச்சாரம் கொண்டு வேண்டு இப்ப தெரியுதானே. எங்கட ராதாகிருஷ்ணன் ஐயா, உங்களோட மலையத்து மக்கள் வந்து இவ்வளவு இழிவானவர்கள் சொல்லி இப்ப தெரியுதானே. என்ற பதில வந்து பாருங்க. நீ கேவலமா காய்ச்சதால அவங்க கேவலமா காய்க்கிறாங்க கதையை மாத்தக்கூடாது. உங்களோட மலையத்து மக்கள் கேவலமா காய்ச்சதான் நான் கேவலமா காய்ச்சேன். அதுக்கு பிறகு இங்க வந்த வின என்னையா இதுக்கும் போயிட்டு நுவரேலியா பொலிஸ்மா அதுவரை பிடிச்சு வழக்கு போடுங்க. ஆனா போட மாட்டீங்கல்ல. கூடவே இந்த முகநூல எழுதின எழுத்தெல்லாம் அப்படியே இருக்குது. அதையும் வந்து ஒரு ஆதாரம் வச்சு வழக்கு சொல்லுங்க. என்னுடைய மலைய மக்கள் வந்து இப்படித்தான் பேச்சு வழக்கு. அதிலும் வந்து தமிழ் எழுத தெரியாது. எங்களை மலைய மக்களுக்கு வந்து தமிழ் எழுத தெரியாது. எல்லாம் அலைபேசி கிளபேசி என்று 1008 வச்சிருக்கிறோம் புது விஞ்ஞான உலகத்துல. ஆனா வந்து தமிழ் எழுத தெரியாது. தமிழ்ல தானே எங்களை மலையத்து மக்களுக்கு எழுத தெரியும். தமிழ்ல ஆங்கிலத்துல தமிழ் வார்த்தை இது எனக்கு வாசிக்க தெரியாது. எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டு கொடுங்க. கல்வி அமைச்சரே இங்க வாங்க. ராதாகிருஷ்ணன் அண்ணன் இல்லாட்டி ஐயா, உங்களுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். முதல்ல வந்து அலைபேசி வச்சு எழுத வலிக்கிட்டா தமிழ் எழுதுங்களா ஆண்டு சொல்லுங்க. இல்லைன்னா சிங்கள மொழி எழுத சொல்லுங்க. தமிழ்கிழமை எழுத வேண்டாம். ஆகமியினால் ஆங்கிலத்தில் எழுதுங்க. தாராளமா எழுதுங்க ஆங்கிலத்துல.
அடே தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கு எழுத்துக்கும் வந்து என்னடா தொடர்பு இருக்கடாப்பா? நீங்கள் தமிங்கிலம் எழுதி கொண்டிருக்கிறத பார்த்தா எனக்கு பிஜர் வேறு அது பாதிக்கிறதே இல்லை. நான் ஒரு கருத்து, நான் எல்லா கருத்தும் பாதிக்கிறேன். ஆனால் தமிங்கிலத்தை வந்து பாதிக்கிறேன் இல்லை. ஐயா ராதாகிருஷ்ணன், நீங்க தான் கல்வி அமைச்சு ஐயா இங்க வா. இலங்கை அரசின் கல்வி அமைச்சு நீங்கள் தானே என்ன வாங்கோ தமிழக மக்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் வீட்டில ஒழுங்கா தமிழ் கதைக்கிறீங்க இல்ல, நாட்டிலையும் தமிழ் கதைக்கிறீங்க இல்ல. அந்த முகநூல் போராளி என்ற ஒரு பரதேசி இருக்கானே பைத்தியக்காரன் நீங்கள் திட்டிக் கொண்டிருக்கிறீங்களே வழிப்போக்கன், நான் அண்ணன், நான் அதற்கு தம்பி, நான் அவன் முகநூல் பக்கத்துல தமிழ்ல போயிட்டு எழுதுங்கூடான்னு சொல்லுங்க. கூடவே ஓத்தால கொண்டு வா, ஒக்கால கொண்டு வா. வசனம் பாவிக்கிறாங்கள் ஐயா. உங்களுக்கு பண்பாடு தவறுன்றதை நான் சொல்லி காட்டினது இப்ப 100% உறுதி. 100% ஐயா கல்வி அமைச்சு அரசாங்கம் கொடுக்கிற சம்பள காசை வேண்டி உண்ட கட்டியா திண்டுட்டு போட்டு உண்ட வாழ படுத்திருக்காத. உண்ட மக்களை பற்றி கொஞ்சம் கல்வியில சிறப்பட செய்யி. இப்ப இது அடுத்த பதிவு. இது கல்வி அமைச்சு நீயே வந்து நாண்டுகிட்டு உண்டு சாவு. உன்னுடைய மலைய தமிழர்கள் எழுத்து ஒன்றும் வாசிக்க முடியல, எல்லாம் தமிங்கலாம். தமிழ் எழுதும் பொழுதே வந்து எழுத்துப்புல வந்து வேற மாதிரி கண்டுபிடிக்கலாம். அதை என்ன சொல்லுன்னு சொல்லி தமிழ் எழுத்துப்புல வந்தா கண்டுபிடிக்கலாம். இங்களோட தமிழத்துல வந்து என்ன எழுதிருக்கு என்ன கண்டுபிடிக்க முடியாது இருக்குது. கல்வி அமைச்சு ராதாகிருஷ்ணன் ஐயா, இப்ப நீ திரும்ப என்ன என்றால் கூவிக்கொண்டும் கூட எனக்காண்டி வழக்கு பதிவு செய்தீங்களே நுவரெலியா காவல்துறை அதிபர்கிட்ட. இப்ப நீங்கள் திரும்பி கொண்டே சொல்றீங்களா அவர்கிட்ட வந்து எந்த மலையத்து மக்களுக்கு தமிழ்ல தெரியல. இப்ப வந்து தமிழ் பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு நான் முடிவோட கவர்மெண்ட் போரோட மாறோட தமிழ் பள்ளிக்கூடத்தை கட்டுங்கோ. கூடவே இந்த எனக்கு அது தமிழ் தெரியல டெக்னாலஜி காலேஜ் சொல்றது அந்த இணையங்கள் அலைபேசியில வந்து எப்படி தமிழர் கத்துக் கொடுங்க முதல்ல. கேவலமா இருக்கடா உலகத்திலேயே. பிட்டின் கேவலமா இருக்குது. எந்த இனத்தினத்தான் எனக்கு கேவலமா இருக்குது. எங்கேயாவது இந்த எழுத்துல ஒரு ஆங்கில சொல்லு தமிங்கிலம் பார்த்திருக்கிறீங்களோ? கடைசி வரைக்கும் இல்ல. பேச்சில விஞ்ஞான விளக்கங்கள் கொடுக்கும் பொழுது எனக்கு தமிழ் சொல்லுகள் தெரியலன்னா நான் ஜெர்மனியை சொல்லிட்டு ஆங்கில சொல்லு பாய்ப்பேன். இப்ப தமிழக மக்கள் ஏதோ பெரிய புடுங்கி எல்லாம் கணக்கா கொத்தரிச்சிங்கல்லோ. இப்ப முதல்ல எல்லாரும் தமிழ் கதைங்கோ, தமிழ் கதைக்க வேணும், தமிழ் எழுதுங்கோ. ஆனா தமிழ் கதைக்க தெரியும், ஆனால் வந்து தமிழ் எழுத தெரியாது. இதுதான் உண்மை. எங்கட கல்வி அமைச்சர் ராதாகிருஷ்ணன் உங்களோட மக்களுக்கு முதல்ல வந்து தமிழ்ல எழுதுறதுக்கு விளக்குங்கோ. இந்த விளக்கம் என்னென்று சொன்னால் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர் மெய்யெழுத்து மொத்தமா கூட்டினால் வந்து 247 முழுக்களை முதல்ல படிப்பீங்கோ. தமிழ் ரெண்டு உணர்வுல சொல்லி கொண்டிருக்கிறீங்களோ எங்களுக்கு. ஆனா தமிழ்ல தெரியல. இங்க வருங்க மலையாள தமிழ் எல்லா கருத்தையும் நான் பார்த்தோன்னு இருக்கிறேன். எவனுக்கும் தமிழ் தெரியாது, எவனுக்கும் தமிழ் தெரியாது. எவனும் தமிழ் எழுதவே இல்லை. இந்த பக்கத்துல முழுக்க தமிங்கிலாம் தமிழர். ஓ கடவுளே. ஐயா ராதாகிருஷ்ணன் கல்வித்துறை அமைச்சர் இல்ல, எந்த மொழி கல்வித்துறை அமைச்சர் சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா நுவரெலியா காவல்துறை மாதிபர்கிட்ட போயிட்டு சொல்லுங்க. ஆனா தயவு செய்து தமிழ்னு சொல்லிடாதீங்கோ. மும்மொழி கோட்பாடுன்னு சொல்லுங்க. முன்மொழியில வந்து எந்த மொழியை வந்து ஒழுங்கா கலைக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு போங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரியோ? மாளிகை தமிழர் இந்த இழிவிலேயே நான் சொல்லி காட்டணும். துள்ளி குதிக்க பெரிய புடுங்கியல் மாதிரி வந்த உங்களுக்கு வந்து சொந்தமா தமிழ தெரியல. பாருங்க ராதாகிருஷ்ணன் இந்த மூணுக்கு வந்து பாருங்க. உங்களோட மக்கள் எழுதுற தமிழ தமிங்கிலாம், தமிழ் அல்ல தமிங்கிலாம். ஒரு கர்மம் வாசிக்க முடியல. தமிழ் எழுதுனால 2-3 எழுத்து புல வரும் அது ஜமாளிச்சு வாசிக்கலாம். இங்க தமிங்கிலம் எழுதி கொண்டிருக்காங்க ஐயா, ஒன்றுமே வாசிக்க முடியல. தமிழர் தப்பி கொண்டிருக்க வாழ்த்துறீங்களோ? செக்காரமா பிடிச்ச வாழ்க்கைடா உங்களுக்கு. இட்டுக்கடா விளையாட்டு எண்ணி தாண்டா போயிட்டு விளையாட்டு. புட்டுங்கிறதா புட்டுங்கி காட்டுங்க. நானும் புட்டுங்கி காட்டியே தீருவேன்.
ஓர்தான் ஒரு ஆட்டம் காட்ட முடியாது சொல்லி கிடக்குது. திமிராத்தான் சொல்றேன், ஆட முடியும் ஒரு ஆடி காட்டுங்க உங்களுக்கு திமிர் இருந்தால்.